بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அகில உலகங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹுடைய அருள் வளங்களை அள்ளி தரக்கூடிய இந்த ரமலானிலே இறுதி நாட்களிலே நாம் இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய அருளும் வளமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரிய சகோதரர்களே, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த ரமலானை கடப்போம் என்ற தலைப்பில் எனக்கும் உங்களுக்கும் சில விஷயங்களை நினைவூட்ட நான் விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு நமக்கெல்லாம் தெரியும். தொடர்ந்து நாம் பயான்களிலே கேட்டு வருகிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருப்பதே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய உபகாரம். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி நாட்களிலே லைலத்துல் கத்ர் என்கிற அந்த மகத்தான இரவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாட்களிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹுக்கு நாம் அதிகமாக எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாக. அவ்வளவு மிக மகத்தான இந்த ரமலான் மாதம் இன்னும் சில நாட்களிலே நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கிறது. இந்த மாதத்தை நாம் வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கை சேதம் என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியில ஏறும்போது ஒவ்வொரு படியிலும் ஆமீன் 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 என்று அந்த 3 படியிலும் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்கின்றீர்களே, எதற்காக அப்படி சொன்னீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெற்றோர் தன்னுடைய தாய் தந்தையரிலே இருவரில் ஒருவரையோ அல்லது இருவருமே பெற்றுக்கொண்டு
அவர்களுக்கு ஹிதுமத் செய்து பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடைய தவறிவிட்டானோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அதே போல யார் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் யார் இந்த ரமதானை கடந்து செல்கின்றானோ அந்த மனிதன் இழிவடையட்டும், நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் பிரார்த்தனை செய்தார். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். அதே போல யார் உங்களுடைய, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது, அவருடைய பெயரை சொல்லும் பொழுது ஸலவாத் சொல்லவில்லையோ அவரும் நாசமாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்ன இந்த ஹதீஸ் ஒன்று போதும். ரமலான் நம்மை விட்டு பாவ மன்னிப்பை நான் பெறாமல் இந்த ரமலானை கடந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. துவா செஞ்சது யாரு? மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அதே போல ஆமீன் சொன்னது யார்? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். அப்ப இந்த ரமலானை நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் கடந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட துரதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை, இவ்வளவு பெரிய நியமத்தை பெற்றும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக விஷயத்திலே நாம் என்ன செய்யறோம்? கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை, ஏதாவது ஆஃபர்னா நம்ம என்ன செய்யறோம்? அதை பயன்படுத்திக்கிறோம். நாளைக்கு என்ன வேண்டும் என்பதற்காக இன்றைக்கே தயாரிப்பு செய்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பாக்குறோம், உலக அளவுல வளைகுடாவுல போர் நடக்குது. பெரிய அளவிற்கு பெட்ரோல் சிலிண்டர் இதெல்லாம் தட்டுப்பாடு ஆயிருங்கிற ஒரு ஒன்னும் பெரிய உறுதியான தகவல்லாம் இல்ல. கேள்விப்பட்டவொடனே என்ன செய்யறாங்க மக்கள்? கூட்டம் கூட்டமாக கிலோமீட்டர் கணக்குல நிக்குது பெட்ரோல் பங்க்ல. பெட்ரோல் போட முடியல. ஏன்? நாளைக்கு நமக்கு இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றது? அதனால இப்பவுமே நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சிலிண்டர் முன்னாடியே தேவைக்கு அதிகமாக புக் செய்து வாங்கிக்கணும். இண்டக்ஷன் அடுப்பு, என்னென்ன தேவை. அப்ப நாளைக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலக விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். அரபியிலே கத் என்று சொன்னால் நாளை என்று அர்த்தம். டுமாரோ, நாளைய தினத்திற்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நாளைய தினத்திற்காக நீங்க என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறீங்க? நாளை என்று அல்லாஹ் எதை சொல்லுகின்றான்? அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளை நாளை என்று சொல்லுகின்றான். அதற்கு நிறைய விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு அர்த்தம் என்ன? அல்லாஹ் வேறொரு வசனத்துல சொல்லுவான், மறுமை நாளிலே ஒரு அடியானை எழுப்பி, நீ பூமியில எத்தனை நாள் இருந்தாய், எவ்வளவு காலம் இருந்தாய் என்று கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஒரு நாள், இல்லாட்டி ஒரு நாளுடைய சில நேரங்கள், கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சிறு சிறு பகுதியில் இருந்தது போன்று கடந்து போய்விடும். அந்த மறுமையிலே எழுப்பப்படும் போது நமக்கு இது ஒரு நாள் தான். அப்ப நாளைய தினத்திற்காக நாம் எதை முற்படுத்தி இருக்கிறோம்? இந்த உலக விஷயத்திலே கவனமாக இருக்கிறோம். நாளைக்கு தேவையானதை நாம் தயாரிப்பு செய்து கொள்கிறோம். ஆனால் மறுமைக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அருள். அதாவது அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மக்ஃபிரத்தின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். வேறொரு வசனத்துல சாபிக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறார், முந்தி வாருங்கள். அப்போ அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் முதல்ல சொல்றது என்னது? மக்ஃபிரத், மன்னிப்பு.
அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பை பெற்றால்தான் நமக்கு என்னது சொர்க்கம் கிடைக்கும். ஆக அந்த மன்னிப்பின் பக்கமும் அந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள், முந்தி வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? வானம் பூமி அளவிற்கு அகலம் உள்ளது என்று அல்லாஹ் அதை விவரிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாளைக்கு தேவையானதை நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டும். இந்த இஸ்திக்பார், தௌபா, இதை பற்றி நம்ம நிறைய பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எத்தனை முறை நாம் கேட்டாலும் நமக்கு அவசியமான தலைப்பு தான் இந்த தௌபா, இஸ்திக்பார் போன்ற தலைப்புகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கஃபூர் என்கிற அந்த வார்த்தையை மட்டும் கிட்டத்தட்ட 91 இடங்களிலே பயன்படுத்துகிறான். அதிகம் மன்னிக்க கூடியவன். அதே போல கஃபார், காஃபிர், அஃபு, எல்லாமே மன்னிப்பு சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் குர்ஆனிலே பல இடங்கள்ல வருது. ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான்? அல்லாஹ் மன்னிப்பதிலே மிகச்சிறந்த கருணையாளன், கஃபூருர் ரஹீம். பல இடங்கள், பல வசனங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், கருணையுடையவன். அப்ப அந்த மன்னிப்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் மன்னிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதனால தான் குர்ஆனிலே இவ்வளவு பெயர்கள், இவ்வளவு 91 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற இந்த விஷயத்தை இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை தந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை, எப்படிப்பட்ட அழகான ஒரு வழிமுறையை நமக்கு வழிகாட்டலை தந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு நாம் ஒப்பீட்டளவிலே பிற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்தால் தெரியும். மற்ற சமூக மக்கள் இந்த பாவ மன்னிப்புக்காக என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே இஸ்லாம் நமக்கு எப்படிப்பட்ட அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமாக ஒரு மனிதன் ஆய்வு செய்தாலே இஸ்லாத்துக்கு வந்துருவான். அப்படி வந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது ஒரு உதாரணத்தை நான் பிறகு சொல்வேன். அப்போ இந்த பாவ மன்னிப்பு விஷயத்துல பாருங்க, மற்ற மதங்கள், மற்ற மார்க்கங்கள் என்ன செய்யறாங்க? பாவ மன்னிப்பு, இந்த நதியிலே நீ குளித்தால் பாவம் எல்லாம் போய்விடும். ஆனா அந்த நதி எப்படி இருக்குது? மாசுபட்டு இருக்குது. அதுல போய் குளிச்சா நோய்கள் வரும்னு அவங்களே சொல்றாங்க. அதை சுத்தப்படுத்துவதற்கு பல கோடி செலவு பண்றாங்க. அப்போ சில பேர் என்ன செய்யறாங்க? சாமியார்கிட்ட போய் என்னுடைய பாவத்தை போக்கணும், அதுக்கு என்ன பரிகாரம், லட்சக்கணக்கான ரூபாய் அதுக்காக செலவு பண்றாங்க. பாக்குறோமா இல்லையா? என்னெல்லாமோ சொல்றான் அவன். இந்த பரிகாரம் செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த பூஜை செய்யணும். ஆக இப்படி காசு பணத்தை நிறைய செலவு செய்கின்றார்கள். கோவில் உண்டியல்களிலே பல லட்சங்கள், கோடிகளை கொடுத்து தங்களுடைய பாவத்தை போக்க நினைக்கின்றார்கள். தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, இப்படி என்னென்னலாம் தங்களை வருத்திக் கொள்ள முடியுமோ அப்படியே சில பேர் என்ன செய்யறாங்க? பாவ மன்னிப்பை எப்படியாவது பெற்று பாவத்திற்கு பரிகாரம் தேட விரும்புகின்றார்கள். அடிப்படையில காரணம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு மறுமை பற்றி அவனுக்கு கவலை இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்தில் ஒரு பயம் இருக்கு. தவறு செய்தால் அந்த பாவத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே நாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு தண்டனை இறைவன் கொடுத்து விடுவானோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அதனாலதான் என்ன செய்யறாங்க? இந்த உலகத்துல ஏதோ அவர்களுக்கு நஷ்டம் வந்து விட்டால், குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை என்றால், ஏதோ வியாபாரத்துல பிரச்சனை என்று சொன்னால், உடனே அவர்கள் செய்த பாவத்தை நினைக்கிறார்கள். அதனுடைய தண்டனையாக இருக்குமோ, அதற்கு பரிகாரத்தை தேடி போறாங்க. அதற்கு ஷைத்தான் என்ன செய்யறான்? பல தவறான வழிகளை காட்டி அதை அழகா காட்டுறான். இது கிறிஸ்தவ மதத்துல பாத்தீங்கன்னா, சில 100 வருஷம் 200 வருஷங்களுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு ஒரு வழக்கத்துல இருந்தது. இந்த பாவ மன்னிப்பு சீட்டு என்ன செய்வாங்கன்னா, யாராவது பாவம் செஞ்சுட்டா அந்த பாவ மன்னிப்பு சீட்டு அதற்கு ஒரு விலை நிர்ணயிச்சிருப்பாங்க. அதை காசு கொடுத்து வாங்கணும். யார் என்ன பாவம் செய்யறாங்களோ அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய விலை அதிகமா இருக்கும். எவ்வளவு சீட்டு வாங்கணுமோ பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டா பாவங்கள் போயிரும். இப்படி நம்பிக்கை இருந்துச்சு. இது ஐரோப்பாவில் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உயிரோடு இருந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம இறந்தவங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? பாவங்களை போக்குறதுக்கு சீட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாம நீங்க செய்யற தப்பு இல்லாம, ஏற்கனவே செஞ்ச தப்பு இல்லாம இனிமே செய்யக்கூடிய பாவங்களுக்கும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம்? பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கலாம். இப்படி அமோகமா அந்த விற்பனை இருந்தது. இதெல்லாம் நமக்கு வேடிக்கையா இருக்கு. ஆனால் இதெல்லாம்
ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ மன்னிப்புக்கான வழியா அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐரோப்பாவில் எந்த நாகரிகத்தினுடைய நாங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் இடத்துல இருந்த மிகப்பெரிய மூட நம்பிக்கை இப்படி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய அளவிற்கு போராட்டம் நடத்தி அது ஒழிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு இந்த ரோமன் கத்தோலிக் அந்த கத்தோலிக் மதத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பை அவர்கள் தேடணும்னு சொன்னா சர்ச்சில் போனோம், பாதிரியாட்ட தான் செய்த பாவங்களை பற்றி சொல்லணும். அவர் என்ன செய்வார், கொண்டுக்கு அந்த பக்கம் இருப்பாரு, வர்றது யாரெல்லாம் தெரியும் அவருக்கு. அவர்கிட்ட போய் தான் செய்த மறைவிலே அல்லது அந்தரங்கமாக செய்த பாவங்கள் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட அவர்கிட்ட போய் சொல்லணும். அவரிடத்திலே சொல்லி அவர் என்ன செய்வார், மீடியேட்டரா இருந்து கடவுள்கிட்ட இருந்து பாவ மன்னிப்பை வாங்கி தருவார். இப்படி இன்றைக்கும் அது இருக்கிறது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள்ல இதுதான் நிலைமை. அன்பிற்குரியவர்களே, இப்படி பாவ மன்னிப்புகள் என்பது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்களுக்கும் மாறுபடுகிறது. அடிப்படையில் எல்லா மனிதனும் பாவ மன்னிப்பை ஏதோ ஒரு வகையிலே பெற்றுக் கொள்வதற்கு விரும்புகிறான். ஆனால் அங்கே சரியான வழிகாட்டுதல் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதுன்னு பாருங்க. எவ்வளவு அற்புதமான வழிகாட்டல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை விரும்புகிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆன்ல, என்ன செய்ய அல்லாஹ் பல இடங்களை சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். எந்த அளவுக்கு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். பாவ மன்னிப்பை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தோடு ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். ஒரு பாலைவனத்திலே ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த ஒட்டகத்துலதான் அவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது. அவனுக்கு தேவையான உணவு, அவனுக்கு தேவையான எல்லாம் அந்த ஒட்டகத்திலே இருக்கிறது. பயணிக்கிறான். அந்த பாலைவனத்தினுடைய நடுவிலே அவன் ஒரு தூங்கி எந்திரிச்சவன பார்த்தா அவனுடைய ஒட்டகத்தை காணவில்லை. பாலைவனத்துல ஒட்டகம் இல்லைன்னா அவ்வளவுதான், அங்கே மவுத்துன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நடந்தெல்லாம், ரொம்ப தூரத்தில் நடந்தெல்லாம் வர முடியாது. அந்த ஒட்டகம்தான் அவர்களுக்கான நம்பிக்கை. அந்த ஒட்டகத்துல இருந்தாதான் பயணம் செய்ய முடியும். அப்ப தேடி பார்க்கிறாங்க, அந்த மனிதன் தேடி பார்க்கிறான், ஒட்டகத்தை காணாமல் தவிக்கிறான். திடீர்னு அந்த ஒட்டகம் அவனுக்கு முன்னால் வந்து நிக்கிறது என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான். தலகால் புரியாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அடியான் என்ன சொல்லுவானா, அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வை அடிமை என்றும் தன்னை ரப்பு என்றும் அப்படி மாத்தி சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் சந்தோஷத்திலே அவன் என்ன பேசுகிறன்னு தெரியாம என்ன செய்வானா, பேசுவான். அப்ப இந்த ஒரு மனிதன் எப்படி சந்தோஷப்படுகின்றானோ, தன்னுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்த அந்த ஒட்டகம், தொலைந்து போன ஒட்டகம் திரும்ப வரும் பொழுது எப்படி அந்த மனிதன் சந்தோஷப்படுகின்றானோ, அதை விட அல்லாஹ் பாவம் செய்த ஒரு அடியான் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி திரும்பி வருவதை அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அப்ப எப்படிப்பட்ட அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் எப்படி பாவ மன்னிப்பை அடியானிடத்தில் எப்படி விரும்புகிறான். இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றது. குல்லு பனி ஆதம ஹத்தாஉன். ஆதமுடைய மனிதர்கள் அனைவரும் என்னது, பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆதமுடைய மக்கள் எல்லோருமே பாவம் செய்வார்கள், யாரும் விதிவிலக்கு கிடையாது. அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இபாதத்தாளாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும், நபிமார்களே அதற்கு விதிவிலக்கு. பெரும்பாவங்கள் அவர்களுக்கு செய்ய மாட்டார்கள், ஆனாலும் சிறு பாவங்கள் அவர்களும் செய்வாங்க. மனிதன் என்று சொன்னாலே நிச்சயமாக பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. அப்ப இந்த அடிப்படை, அதுல சிறந்தவர்கள் யார்? தௌபாவை தேடக்கூடியவர்கள். யார் பாவ மன்னிப்பை வேண்டுகின்றார்களோ, பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை விரும்புகிறான். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்றாங்க, இந்த வசனத்தை பற்றி சொல்றாங்க.
குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களிலேயே அதிக நம்பிக்கை அளிக்கக்கூடிய, அதிகமான ஆறுதல் தரக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது என்றால் அது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வசனம் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த வசனம் இறங்கிய பின்னணியை நம்ம பார்ப்போம். ஹதீஸ்ல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே சில முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, அதிகமாக கொலை செய்வதிலே ஈடுபடக்கூடியவர்கள், விபச்சாரத்திலே அதிகமாக ஈடுபட்டவர்கள். ஆக இப்படிப்பட்ட பாவங்களிலே தங்களை நீண்ட காலமாக ஈடுபடுத்தி வந்தவர்கள். அந்த ஒரு கூட்டம் என்ன செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்க சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் எந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது ரொம்ப நாங்கள் விரும்புகிறோம். நீங்க சொல்லக்கூடிய செய்தி நல்லா இருக்குது. ஆனா நாங்க அதிகமாக கொலையிலே நாங்கள் ஈடுபட்டவர்கள், அதிகமாக விபச்சாரத்திலே நாங்கள் ஈடுபட்டவர்கள். அவங்க சொல்றாங்க, நாங்க அதிகமா கொலை செஞ்சிருக்கிறோம், அதிகமா விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம். 39:53. அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான். நபியே நீங்க சொல்லுங்கள், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாருங்க. நபியே நீங்க சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். யாரை பார்த்து? அதிகமா கொலை செய்த அந்த மனிதர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், முஷ்ரிக்காக இருந்தவர்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த வசனம் இறக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம இந்த வசனத்தை பல முறை பார்த்திருப்போம், சாதாரணமாக கடந்து சென்றிருப்போம். ஆனால் இந்த வசனத்தோடு தொடர்புடையவர்கள், எங்கே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்று இயங்கக்கூடியவர்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு வசனம் என்பதை இந்த சில இஸ்லாத்திற்கு அதாவது வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தாவா செய்வர்களுக்கு தெரியும். இந்த வசனம் பல மக்களை கண்ணீர் வர வைத்திருக்கிறது, அழ வைத்திருக்கிறது. எத்தனையோ பேரை, நம்முடைய பகுதியிலும் ஒரு சகோதரர் இந்த மாதிரி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கேன். அவருக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம ஓதி காட்டும் பொழுது, படிச்சு காட்டும் போது, இவ்வளவு கருணை மிக்கவனா அல்லாஹ் இவ்வளவு கருணை மிக்கவனா, எனக்கெல்லாம் எங்க மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ஷைத்தான் பாவம் செய்யறத எப்படின்னா, இது பாவமே இல்லை அப்படின்னு தூண்டுவான். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது, அதனால பாவம் செய் அப்படின்னு அந்த பாவம் செய்வதற்கு அதிகமா தூண்டுவான். அந்த பாவத்தை அந்த மனிதன் செய்து விட்டால் அதே ஷைத்தான் என்ன செய்வான், நீ நாசமா போயிட்ட, பாவத்துக்கு மேல பாவமா செஞ்சு நாசமா போயிட்ட, உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையை அந்த மனிதனுக்கு உருவாக்கி விடுகிறான்.
அப்போ என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம், இந்த குர்ஆனுடைய வசனம் அதை பார்த்த உடனே அழுது இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, நம்மலாம் இப்படியே வாழ்ந்துட்டோம், சாவுற வரைக்கும் இப்படிதான் ஒரு தீமை செய்யக்கூடிய மனிதனா சித்துருவோம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவர்களுக்கு இந்த வசனம் எவ்வளவு பெரிய ஆறுதலான நம்பிக்கை ஊட்டக்கூடிய வசனம் என்று அவர்களிடத்துல கேட்டா தெரியும். அப்ப நம்ம ஏரியாவில கூட அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் இந்த வசனத்தை பார்த்து, இது இல்லாம இன்னொரு ஹதீஸையும் நம்ம சொன்னோம், அது நம்ம பிரபலமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 100 கொலைகள் செய்த அந்த மனிதன். அந்த சம்பவமும் என்னது, ஒரு மனிதர், பனு இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதன் 99 கொலைகள் செய்திருக்கிறார். 99 கொலை செஞ்சோம்னா அவருக்கு அதுக்கு பிறகு ஒரு நமக்கு பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு பாவம் மன்னிப்பின் பக்கம் வருகிறார். ஒரு துறவிட்ட போய் கேட்கிறார், நான் 99 கொலைகள் நான் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அவர் என்ன சொல்றாரு, உனக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அந்த அந்த மனிதனையும் கொலை செய்துவிட்டு 100 கொலை ஆகி விடுகிறது. அந்த 100 கொலையை செய்ததற்கு பிறகும் மறுபடியும் அவர் பாவ மன்னிப்பின் பக்கம் தேடி அலைகிறார். இன்னொரு மனிதரை சந்திக்கிறார், நான் 100 கொலைகள் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அப்போ அந்த மனிதர் சொல்லுகின்றார், அவர் ஒரு அறிஞர், அவருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கருணை பற்றி, உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், ஆனால் நீ இருக்கக்கூடிய இந்த கெட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு எங்க போனோம், நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு செல்ல வேண்டும், அங்கே சென்றால் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறார். அப்போ அந்த மனிதன் அந்த நல்லவர்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி பயணிக்கிறார். பாதி தூரத்துல என்னது, மவுத் வந்துருது, அவர் மரணித்து விடுகிறார். அந்த மரணித்த அந்த மனிதருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக ரஹ்மத்துடைய மலக்குகளும் அதாபுடைய மலக்குகளும் என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் செய்யறாங்க, யார் எடுக்கிறது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதர் பயணித்த தூரத்தை என்ன செய்யுங்க, அளந்து பாருங்க. கெட்டவர்கள் இருக்கிற ஊர் தூரம், அதே போல நல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர், அந்த தூரத்தையும் 2ல எது கம்மியா இருக்கோ அவங்க என்ன செஞ்சீங்க, அந்த மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்படி சொல்லும் போது அவர்கள் அளக்கும் போதே அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நல்ல மனிதர்கள் இருந்த அந்த ஊரை நெருக்கி விடுகிறான், அந்த தூரத்தை குறைக்கிறான். அளக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஊருடைய தூரம் குறைவாக இருக்கிறது. ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். ஆக இதுல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை நோக்கி அவன் அடியெடுத்து வைக்கிறான் என்று சொன்னால், பாவ மன்னிப்பை நோக்கி அவன் நகர்ந்து செல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு அதை இலகுவாக்கி விடுகின்றான், அதற்கான வாசலை திறந்து விடுகிறான், தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகின்றான். அது 100 கொலை செய்த மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக முயற்சி எடுத்தால் அவனுக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற இந்த செய்தியையும் அந்த சகோதரருக்கு சொல்லும் போது அவர் களிமா சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தப்பு செஞ்சுட்டு தனக்கெல்லாம் எதுவும் கிடைக்க பரிகாரம் இல்லையா அப்படின்னு ஏங்கக்கூடிய மக்களுக்கு இந்த வசனம், இந்த ஹதீஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். கணித்திற்குரியவர்களே, ஆக பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் இந்த அளவிற்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்புவது என்னது, இந்த அடியார்கள் நம்மிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் பாவ மன்னிப்புங்கிறது, தௌபா என்பது அது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா? நான் மனிதன், தப்பு செய்யக்கூடியவன், அல்லாஹ் நீதான் மன்னிக்கக்கூடியவன், நீதான் எஜமானன் என்கின்ற அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த தௌபா. அதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். தௌபா எப்படி செய்யணும், அறிஞர்கள் அழகான முறையில் நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் களப்பற்ற முறையிலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். தௌபத்தன் நசூஹா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அந்த நசூஹா என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அறிஞர்கள் நிறைய விளக்கம் கொடுக்கிறாங்க. எப்படி பாவ மன்னிப்பை நாம பெறணும்,
அப்ப அந்த தௌபத்த நசூஹா களப்பற்ற முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகளை சொல்றாங்க. என்ன நிபந்தனைகள்? தௌபா முதல்ல தௌபாவுக்கும் இஸ்திக்பாருக்கும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இஸ்திக்பார் என்பது அல்லாஹுடைய, அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 70 இருந்து 100 முறை என்ன செஞ்சிருக்காங்க? இஸ்திக்பார் செஞ்சிருக்காங்க. பாவம் செஞ்சாங்க. பொதுவாக இஸ்திக்பார் என்பது பொதுவாக கேட்பது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பது. தௌபா என்பது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை, நாம் செய்த அந்த பாவத்தை நினைத்து வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் தௌபா. அப்ப அந்த தௌபாவுக்கு என்ன நிபந்தனைகள் என்று சொன்னால், முதல்ல என்ன சொல்றாங்க அறிஞர்கள்? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நாம் இந்த பாவத்திலிருந்து அல்லாஹுக்காக மீளுகிறேன், அல்லாஹுக்காக நான் இந்த பாவத்தை விடுகிறேன், அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல எதிர்பார்த்து நான் என்ன செய்யறேன், இந்த தௌபாவை செய்கிறேன்ங்கிற அந்த தூய்மையான. சில பேர் என்ன செய்வாங்க, சில தப்பு செய்வாங்க, அவர்கள் ரொம்ப விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவர்களுக்காக என்ன செய்வாங்க, உங்களுக்காக தான் நான் இந்த தப்பை விடுறேன் அப்படிமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உனக்காக நான் இந்த தப்பை விடுறேன், இந்த கெட்ட பழக்கத்தை உனக்காக. இது இந்த மாதிரி தவறை விடுவர்களுக்கு அந்த அதற்கான பயன் கிடைக்காது. அல்லாஹுக்காக, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான், அதற்காக, அந்த பாவத்தை செய்ததற்காக அல்லாஹ்விடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன், தௌபா தேடுகின்றேன். இது தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் செய்தது தவறு, பாவம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக உண்மையிலே வருத்தப்பட வேண்டும். இன்னைக்கு சில அரசியல்வாதிகள் பார்க்கலாம், நம்ம ஏதாவது பேசிடுவாங்க, யாரையாவது மனசு புண்படுற மாதிரி தாறுமாறா பேசிடுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிப்பாங்க, இவர் பேசின தப்பு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வார், அறிக்கை விடுவார், நான் பேசியதில் எந்த தவறும் இல்லை, ஆனால் இவருடைய மனம் புண்பட்டிருந்தால் நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த வருத்தம் தெரிவிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து தப்பா பேசிட்டாரு, நான் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லை பாய், ஆனா நீங்க மனசு கஷ்டப்படுறீங்கன்னா மன்னிச்சிருங்க, இப்படி சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? நான் பேசினது தப்பு தான், நான் பேசினது உங்களுடைய மனசை புண்படுத்திருக்கு, நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், அதை ஏத்துக்குவோம். இப்ப தப்பே செய்யலன்னு சொல்லி நான் செய்த தவறே இல்லை என்று சொன்னால் அப்ப அந்த பாவம், அந்த தௌபால எந்த அர்த்தமும் கிடையாது. ஆக பாவத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். முதல் பாவம் என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ்வே பாவ மன்னிப்புக்கான அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அதுல உள்ள வார்த்தையை பாருங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். முதல்ல என்ன செய்யறாங்க, அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கறாங்க, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், பாவம் செய்து கொண்டோம். பல இடங்கள்ல நம்ம பல நபிமாருடைய பாவ மன்னிப்புகளை பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ஒரு கொலை செய்து விடுவார், இது வேணும்னு செய்யறது இல்ல, ஒருத்தர் அடிப்பாங்க, இறந்துருவார். அப்போ அவங்க கேட்ட துவா என்னது? ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. ரப்பி இன்னி ஸலம்து, எனக்கு நானே, இறைவா நான் எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன், ஃபக்ஃபிர்லி எனவே என்னை மன்னித்து விடு. அப்ப இந்த ஒப்புதல் இருக்கணும், நான் தவறு இழைத்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு நானே நான் அநியாயம் செய்து கொண்டேன் என்கிற இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாசகம் இருக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய சமூகத்தை விட்டு அவங்க தாவா பண்ணாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஏத்துக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. அந்த தவறுக்காக அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றிலே கைப்பற்றி கொண்டாங்க. அங்க அவர்கள் செஞ்ச அந்த திக்ர் என்னது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதுலயும் பாருங்க, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநீதி இழைப்பவர்களாக ஒருவனாக ஆகிவிட்டேன் என்பதை ஒப்புக்கொள்வார்கள். அப்போ நம்முடைய தவறுகளை நம்ம என்ன செய்யணும், உண்மையிலே இது தவறு, இது பாவம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக உண்மையிலே வருத்தப்பட வேண்டும்
இது தௌபானுடைய முக்கியமான நிபந்தனை. அதே போல பாவம் மன்னிப்பு கேட்பதோடு அந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்கிறத அந்த வாக்குறுதி அல்லாஹ்விடத்தில் தர வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நான் விலகிவிட்டேன், விட்டுட்டேன், இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற அந்த வாக்குறுதி கொடுக்கணும். மறுபடியும் செஞ்சா என்ன, அது அதுக்கப்புறம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யணும், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த வாக்கை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அந்த உறுதியை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பாவ மன்னிப்புக்கான நிபந்தனைகளாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அந்த தௌபத்தன் நசூஹா என்பதற்கான விளக்கமா சொல்றாங்க. கணித்திற்குள்ள இப்படிப்பட்ட அந்த கலப்பற்ற அந்த தௌபாவை நாம் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி 10 மிக மிக முக்கியமான நாட்கள். நேற்றைய பயன்ல கூட நம்முடைய ஷேக் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொண்டு தங்களுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் ஆர்வமூட்டி அவர்களையும் எழுப்பி இந்த இபாதத்தில ஈடுபட செய்து அந்த அளவுக்கு கடைசி 10 நாள்ல வீரியமாக இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா அமல்களை செய்வாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், ஆரம்பத்துல என்னது நல்ல நியத்தோட நிக்கிறோம், நல்ல ஆர்வத்தோடு நம்ம இபாதத்துகள் செய்யறோம், போக போக என்ன ஆகுதுன்னா தேஞ்சிக்கிட்டே போயிருது. ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலும் ஆர்வத்தோடு இருப்பார்கள், கடைசி நாட்களில் இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு இன்னும் வீரியமாக அமல்களை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், இன்னமல் அமாலு பின் நிய்யாத். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். செயல்கள் அனைத்தும் நிய்யத்தை பொறுத்தது அப்படின்னு எப்படி ஹதீஸ் இருக்குதோ அதே மாதிரி செயல்கள் அனைத்தும் அதனுடைய முடிவுகளை வைத்துத்தான் இருக்கிறது. கடைசியில என்ன, எப்படி அந்த அமல் இருக்குது, ஒரு தொழுகையில நிக்கிறோம், நல்ல நியத்து தான், அல்லாஹ்வுக்காக தொழுறேன்னு நல்ல நியத்தோடு நிக்கிறோம், போக போக கடைசியில நம்ம இன்னொருத்தர் பாக்குறாரு, நம்ம தொழுகையை சரி பண்ணுவோம், இந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்க, லாஸ்ட்ல அந்த தொழுகை பாழாகிவிடும். நோன்பு வைக்கிறோம், நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிச்சோம், நல்ல எண்ணத்தோடு இரவு தொழுகையெல்லாம் தொழுதோம், ஆனா கடைசியில நம்ம உள்ளத்துல என்ன வந்துருச்சு, ஏதோ ஒரு தவறான சிந்தனை வந்துருச்சு, மற்றவர்கள் பார்வைக்காக மற்றவர்கள் செய்வதற்காக நம்ம இபாதத் செய்யற மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அமல்கள் பாழாகிவிடும். அதனாலதான் கடைசியில பாவ மன்னிப்பு எல்லாத்துலயும் இருக்கும். தொழுகையில பாருங்க, கடைசியில பாவ மன்னிப்புக்கான துவா இருக்கும், ஆரம்பத்துல இருந்து இருக்கும், இருந்தாலும் கடைசியில அந்த துவா இருக்கும். அதே மாதிரி ரமலான்ல கடைசியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுல நான் என்ன துவா செய்யணும், என்ன துவா சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இது ஒரு சின்ன துவா தான், எவ்வளவு அற்புதமான துவா பாருங்க. அல்லாஹும்ம இன்னக்க, அல்லாஹ்வே நிச்சயமாக நீதான், அஃபு நீதான் பாவங்களை அழிப்பவன். எந்த மனிதனும் கிடையாது, எந்த மீடியேட்டரும் கிடையாது, எந்த நதியும் எங்களுடைய பாவங்களை கரைக்காது, எந்த கடலும் இல்லை, எந்த மிருகங்களுடைய ரத்தமோ எந்த மனிதனுடைய ரத்தமோ எங்களுடைய பாவங்களை அழிப்பதில்லை. யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய பாவங்களை அழிப்பவன். அஃபு என்று சொன்னால் பாவங்களை அதனுடைய தடயம் இல்லாமல் அழிப்பது. கஃபூர் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், ஆனால் ஏற்றுல இருக்கும், நம்ம பாவம் இருக்கும், அழியாது. அஃபு என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, பாவங்களை ஏட்டிலிருந்து முற்றிலுமாக அழித்து விடக்கூடியதற்கு தான் அஃபு. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன், நீதான் அஃபு, பாவங்களை அழிக்கக்கூடியவன். அதுலயும் பாருங்க, துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, எனவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. சின்ன துவாதான், ஆனால் ஆழமானது. இது நாம் அதிகமாக கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே நாம் அதிகமாக இந்த துவாவை செய்ய வேண்டும். கணித்திற்குரியவர்களே, இந்த பாவ மன்னிப்பு என்பது நமக்கு, இந்த தௌபாவை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? தௌபாவே ஒரு மனிதன் கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல என்ன செய்யும்? ஒரு கருப்பு புள்ளி உண்டாகும். உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி. அந்த பாவத்தை செய்து முடித்து அவன் தௌபாவை செய்து விட்டால் அந்த கரும்புள்ளி என்ன செஞ்சிடும்? அழிந்து விடும். அந்த தௌபாவை அவன் செய்யாம பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே அந்த புள்ளிகள் அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்திலே மொத்த உள்ளமும் கருத்து போய்விடும். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அவருடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிருச்சு? கருத்து துருப்பிடித்து விட்டது. அது எப்படின்னா இப்படிதான், தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்துல அந்த பாவத்தினுடைய கரைகள் பட்டு 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 முழுவதுமாக அவன் அந்த முழு பாவியாகி விடுவான். முழுமையாக உள்ளம் செத்து போன கருத்து போன உள்ளமாக மாறிவிடும். ஆக தௌபாவை செய்ய செய்ய நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய உள்ளம் சுத்தமான உள்ளமாக இருக்கும். அந்த சுத்தமான உள்ளத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். யார் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறாரோ அவர் தான் என்ன செய்வார்? வெற்றி பெறுவார். அப்போ யார் தன்னுடைய உள்ளத்தை களங்கப்படுத்தி கொண்டானோ அவன் தோல்வி அடைந்தான். ஆக இப்படிப்பட்ட அந்த தௌபாவை பெற்றவர்களாக நாம் நமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த ரமலான் மாதம் என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த துஆவுக்கு உட்பட்டவர்களா நாம் ஆயிடக்கூடாது. பாவ மன்னிப்பை பெறாமலேயே இந்த ரமலானை நாம் கடந்து விடக்கூடாது. நாம் பாவ மன்னிப்பை அதிகமாக இந்த கடைசி நாட்களிலே செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக, நம்முடைய அமல்கள், நாம் எத்தனையோ அமல்கள் செஞ்சிருக்கிறோம். தொழுதிருக்கிறோம், அல்லாஹுக்காக நின்றிருக்கிறோம், அல்லாஹுக்காக நோன்பு வைத்திருக்கிறோம், அதே போல குர்ஆன் ஓதி இருக்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நாம் செய்த அமல் எல்லாம் வீணா போயிடும். அதனால் அதற்காகவும் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களோ, யார் ரமலானிலே நோன்பு அதாவது ஈமானுடனும் அதே போல நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். ஆக அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்க பெற்றவர்களாக நாம் இந்த ரமலானை கடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானாக. இந்த ரமலானுடைய எல்லா அருள் வளங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை, குறிப்பாக ரையான் என்கிற அந்த வாசல் வழியாக செல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இந்த ரமலானை கடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு